வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் நாளையுடன் முடிவடைய உள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், யாரை கேட்டு அமைச்சராக பதவியேற்றார், நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியதன் காரணமாக அவரது ஜாமீன் முடிவடைய உள்ளதாகவும், இதனால் மீண்டும் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாகவும், இதனால் அவரது அமைச்சர் பதவி கூட பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இருக்கின்ற அயோக்கியர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு மோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாகத்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடைசியில் அந்த பணத்தை உரிய நபர்களிடமே திருப்பி கொடுத்து விட்டதாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலத்தை கொடுத்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் அது மட்டும் அவர் செய்யவில்லை. திமுகவில் இணைந்தவுடன் ஆட்சியில் வெற்றியடைந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய 2 இலாக்காக்களையும் கொடுத்துள்ளார். ஒன்று மின்சாரம், மற்றொன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வு. இந்த 2 இலாக்காக்களிலும் அதிக அளவு வருமானம் வரக்கூடியது. மற்ற துறைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிதி அமைச்சருக்கு பிறகு இந்த துறைதான் அதிக அளவில் பணம் புழக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்துள்ளது. இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி கொண்டு பல கோடிகள் லாபம் பெற்றதாகவும், இது திமுகவின் மற்ற அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், ஒவ்வேறு பினாமிகளை செந்தில் பாலாஜி தான் மற்ற திமுகவின் அமைச்சர்களுக்கு நியமனம் செய்தார் என்ற அனைத்து ஆதாரங்களையும் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அலுவலகங்கள், உறவினர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது ஆதாரங்களையும் கைப்பற்றியுள்ளனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான். அவரை கைது செய்தால் அனைத்து உண்மைகளையும் வாங்கிவிடலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கூறியிருந்தார்கள். அவரை தேடுதல் பணி இன்று வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அவர் எங்கு இருக்கிறார், என்ன ஆனார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வரை தெரியவில்லை. இந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து சிறையில் இருந்தார். அவர் ஜாமீன் பெற வேண்டும் என்றால் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் தற்பொழுது ஜாமீன் பெற்ற பிறகு 2 நாளில் அமைச்சர் பதவி பெற்றதன் காரணமாக இவரது ஜாமீனை ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று